இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அங்கிள், உங்க பேரு தான் கெட்டு போகும். அது தப்பு இல்லையா? அப்படியாமா? ஆமா அங்கிள், அதுதான் உண்மை. இத நீ பிராது கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பஞ்சாயத்துல நிறுத்தினப்போ இந்த அறிவு எங்க போச்சு? நீ கொஞ்சம் பேசாம இறஞ்சரணி. ஏன் நான் பேசினா என்ன? துளசி பேசலாம், நான் பேசக்கூடாதா? என்ன நீயும் துளசியும் ஒண்ணா? சொல்லு, நீயும் துளசியும் ஒண்ணான்னு கேக்குறேன். சரி, அது விடுங்க. கோயில் இப்ப அவங்க இருக்க வேண்டாங்க. துளசிய சிவா கூட்டு வந்தப்ப எனக்கு பிடிக்கல. ஆனா ஒரு வார்த்தை நேருக்கு நேர் துளசி பேசிருப்பாளா? மாமனாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், மாமியாரை எப்படி பாத்துக்கணும், குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு அவகிட்ட இருந்து கத்துக்க. பஞ்சாயத்தில் நிறுத்தினா நல்ல மருமகன்னு யார் சொன்னது? சொல்லு. ஐயா, மலேசியால வளர்ந்தவங்க மத்தவங்க பேச்ச கேட்டு தப்பு பண்ணிட்டாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு பெருசு பண்ணாதீங்க. ஆமாங்க, இப்ப எதுக்குங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு? சிவா, அவங்கள பார்க்கவே எனக்கு பிடிக்கலடா. இது பாரு, என் வாயால் நான் அவங்கள கூப்பிட மாட்டேன். ஆனா நீ கூட்டிட்டு வந்தா கூட வெளியில போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். வேணா நீ போய் கூட்டு வா போ. நான் போய் கூப்பிட்டா வந்துருவாங்களா? ஆமாங்க, வீம்பு பண்ணுவாங்க, வர மாட்டாங்க. அட இவ ஒருத்தி. அவங்க நாம போய் எப்போ கூப்பிடுவோன்னு இருப்பாங்க. ரோஷமானவங்கன்னா எதுக்கு கோயில்ல இருக்கணும்? சொந்த வீட்டுக்கு போயிருக்கணும்ல. ஏன் போல? அதுக்கு என்ன அர்த்தம்? சிவா, நீங்க வாங்க, நம்ம பேசி கூட்டிட்டு வந்துடலாம். நானும் வரேன். ஏய் ஜனனி, நீ எல்லாம் வர வேண்டாம். துளசி வரும்போது நான் வரக்கூடாதா? ஐயோ பாப். சிவா, அவங்களும் வரட்டும், போலாம். சிவா, கொஞ்சம் பொறுமையா பேசுறா, கோவப்படாத. சிவா, இது பாரு, நீ போய் ரொம்ப எல்லாம் கெஞ்ச வேணாம். சரிப்பா, நான் பார்த்து பார்க்கமா பேசுறேன். துளசி உண்மையிலதான் கோமா இருப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனை சொத்து தான், மான வைக்கலாம் இல்ல. புரியுதுங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். சிவா, போலாம். வா. ஜனனி வரா, யாரும் பேசாதீங்க. எப்படி பேசுவாங்க? எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஜனனி தான். ஆனா ஷார்ப்பா கண்டுகிட்டா. துரோகி, என் மாமாவை வர புடுங்கிக்கிட்டா. கைய வேற புடிச்சுக்கிட்டு வராங்க, வரட்டும். ஐ மாமா, எப்படி இருக்கீங்க? நல்ல கேள்வி, சுகமா இருக்கும். உனக்காக தான் பஞ்சாயத்தை கூட்டணும். எங்களை தெருவுக்கு அனுப்பிட்டு நீ மட்டும் சந்தோஷமா வீட்ல இருக்கல்ல? அத்த, கிளம்பி வாங்க. எங்க சிவா, எங்களை எங்க கூப்பிடுற? வீட்டுக்கு தான். வீட்டுக்கா? அது உங்க வீடா? மாமாவோட துளசி வீடு. என்ன மாமாவோட துளசி வீடு? அவ ஜஸ்ட் துளசி, அவ்வளவுதான். மாமா, வாங்க வீட்டுக்கு போலாம். எங்க போற? கொன்னுடுவேன், பேசாம இரு. நான் மாமா கூட போயே ஆகணும். அக்கா, எதுக்கா குழந்தை எல்லாம் மிரட்டுற? அப்படியா? குழந்தை ஒருத்தி இருக்கான்னு எங்களை வீட்டை விட்டு அனுப்பும் போது தெரியலையா? இங்க பாருங்க, நாங்க அனுப்பல, நீங்களே தானே கிளம்பி வந்தீங்க. கோவத்துல கிளம்புடா, நல்லதா போச்சுன்னு அப்படியே விட்டுருவீங்களா? நீங்கெல்லாம் வீட்டை விட்டு போனதுல சிவா ரொம்ப ஃபீல் பண்ணாரு. நீ நல்லதுன்னு நினைச்சியா? அக்கா, ஏதோ நடந்து போச்சு. தயவு செஞ்சு வாங்க, வீட்டுக்கு போலாம். அம்மா அழுதுகிட்டே இருக்காங்கக்கா, புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். அம்பல ஐயா உங்க எல்லாரையும் தேடி வந்து அழைக்கிற வரைக்கும் நீங்க கோவில் மண்டபத்திலே இருங்க. நீங்க மண்டபத்துல இருக்கிறது உங்களுக்கு அசிங்கம் இல்ல, அது ராச அம்பலத்துக்கு தான் அசிங்கம். சாரி சிவா, நாங்க வரமாட்டோம். சொன்னா புரியாதா? ஏதோ ஒரு கோவத்துல அப்பா பேசிட்டாரு. நீ
நீங்களா புரிஞ்சுக்கிட்டு அதை பெருசு பண்ணாம வாங்க. தெரியாமையா சிவா போக சொன்னாரு? பொய் சொல்லாதடா. அமராவதி போறேன்னு சொன்னதும் மறக்காம திருவிழாவுக்கு வான்னு சொன்னது உன் அம்மா விசாலாட்சி. அதுக்கு என்ன அர்த்தம்? போய் தொலைங்கன்னு சொல்லாம சொல்லிட்டாங்க. மச்சான், நாங்க ஒன்றும் மானம் கெட்டு போல. ராசம்பளம் தானே எங்களை அனுப்பிச்சாரு. அவரே வந்து எங்களை கூப்பிட்டு சொல்லுங்க, நாங்க வரோம். மாமா சொல்லிதான் நாங்க வந்தோம். அதான் சொல்றாங்கல்ல, மாமா சொல்லி தான் நாங்க இப்ப வந்திருக்கோம்னு. பேசாம வாங்க. சரி வரோம். ஆனா அண்ணன் நேர்ல வந்து அழைக்கணும். மன்னிப்பு கேட்டு அழைக்கணும். யோ மாமா, என்ன கொழுப்பா? நாங்க வீட்டுக்குள்ள வரதா இருந்தா இந்த துளசி வீட்டை விட்டு போகணும். அனுப்ப முடியுமா? நைஸ். இந்த கண்டிஷன் எனக்கு ஓகே தான். பேசிக்கலாம். முதல்ல கிளம்பி வாங்க. நாங்க சொன்னதை செய், நாங்களே வருவோம். தப்பு பண்ணாதீங்க. நீங்க அப்பாவுக்கு பண்ண துரோகத்தை மறைச்சு மன்னிச்சு உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாரு. வரீங்களா இல்லையா? அப்ப சிவா, துரோகம் பண்ணது நாங்க இல்ல, ஜனனி. அவளை மட்டும் எப்படி மன்னிச்சாராமா? ஏன்னா ஜனனி மருமக. இப்படி பேசிக்கிட்டே இருந்தோம்னா பேச்சு வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? நாங்க சொன்ன மாதிரி அண்ணன் வரணும். இந்த துளசியும் வீட்டை விட்டு போகணும். ஆஹா, இது சரிப்படாது. ஜனனி வா போலாம். இல்ல சிவா, அவங்க கேட்டதுல ஒன்னும் தப்பில்ல. துளசிய வீட்டை விட்டு அனுப்பு. இல்ல நானும் வரமாட்டேன், இங்கே இருந்துறேன். ஜனனி, நீ உங்களை மாதிரி முட்டாள் மாதிரியே பேசாத. சாரி சிவா, நான் வரமாட்டேன். வர வேணாம், இங்கே இரு, நான் போறேன். சிவா, தேங்க்ஸ் ஜனனி. எங்களுக்காக நீயும் போகாம இருந்துட்ட. சிவா மாமாவை பாத்துக்கதான் துளசி இருக்காளே, அப்புறம் என்ன? ஆமாமா, அவதான் இப்ப எல்லாமே. இல்ல இல்ல, நானும் போறேன். துளசி இருக்கும்போது சிவா தனியா வரக்கூடாது. சாரியா, நான் வரேன். பாய். ஏய், ஜனனி, சும்மா சொன்னா எப்படி ஓடுறேன்னு பாத்தியா?